பாலமுரளி கிருஷ்ணா ஒரு கர்நாடக சங்கீத ஜாம்பவான் மட்டுமல்ல, ஒரு மல்டி இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட், பிளேபேக் சிங்கர், கம்போசர், நடிகர், இப்படி ஒரு பன்முக கலைஞர். அவர் 400 காம்போசிஷன்ஸ்க்கு மேலே அவர் இயற்றியிருக்கார் பல மொழிகளில். காம்போசிஷன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா டிவோஷனல்லேருந்து தொடங்கி வர்ணம், கீர்த்தனைகள், ஜாவளி, தில்லானா, 72 மேளகர்த்தா ராகங்கள்லையும் அவர் கம்போஸ் பண்ணியிருக்கார். அவரை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறத விட ஒரு சின்ன ஆடியோ விஷுவல் ப்ரெசன்டேஷனை இப்போ பார்க்கலாம். ஒரு நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா, ஒரு நாள் போதுமா, பாலமுரளி கிருஷ்ணாவை பற்றி நாம் பேசிவிட ஒரு நாள் போதுமா. ஆந்திரத்தில் பிறந்த அந்த இசை தென்றல் உலகின் அத்தனை கேந்திரங்களையும் தன் இசையால் அரவணைத்துக் கொண்டது. சிறு வயதிலேயே மேடை கச்சேரியில் தன் கலையுலக வாழ்வை தொடங்கிய பாலமுரளி கிருஷ்ணா தனது பன்முக திறமையால் பார்ப்புகழும் கலைஞரானார். உலகம் முழுக்க 25,000 மேடை கச்சேரிகள் நிகழ்த்தி தன் காந்த குரலை காற்றில் தவழவிட்ட பாலமுரளி கிருஷ்ணா வாய்ப்பாட்டு மட்டுமின்றி மிருதங்கம், கஞ்சிரா, வயலின் உள்ளிட்ட வாத்தியங்களை கையாளுவதிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார். புதிய புதிய ராகங்களையும் தாள முறைகளையும் உருவாக்கிய இவர் திரைப்படங்களில் நடிகராகவும் பரிணமித்தார். சிறந்த இசையமைப்பாளர், சிறந்த பாடகர் என 2 முறை தேசிய விருதுகளை தன் வசமாக்கிக் கொண்ட பாலமுரளி கிருஷ்ணா MS விஸ்வநாதன், KV மகாதேவன், இளையராஜா உள்ளிட்ட பல இசையமைப்பாளர்களின் இசையில் பாடல்களை பாடியிருக்கிறார். சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான், ராதையை பூங்கோதையை அவள் மன்னன் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி. இந்திய நாட்டின் உயர்ந்த விருதுகளான பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், பிரான்ஸ் நாட்டின் உயரிய விருதான ஷெவாலியே ஆகிய விருதுகள் அவரது இசை சாம்ராஜ்யத்தை அலங்கரித்தன. தற்போது அவரது உடல் பூவுலகில் இல்லாத போதும் அவரது குரல் காற்றெங்கும் கரைந்து கானம் இசைத்துக் கொண்டிருக்கிறது. சங்கீதத்தை உயிர் மூச்சாக கருதிய பாலமுரளி கிருஷ்ணாவின் நினைவை போற்றும் வகையில் டாக்டர் M பாலமுரளி கிருஷ்ணா நினைவு அறக்கட்டளை ஒவ்வொரு ஆண்டும் தேசிய அளவிலான விருதுகளை வழங்க இருக்கிறது. முரளிநாத லகரி என்னும் பெயரிலான இந்த விருது இசைக்காக உழைக்கும் கலைஞர்களுக்கு உரமாகவும் பாலமுரளி கிருஷ்ணாவின் ஆசீர்வதிக்கும் கரமாகவும் இருக்கும். இனி ஒவ்வொரு ஆண்டும் பாலமுரளி கிருஷ்ணா வருவார், இசை தருவார்.
ನಿನ್ನು ನೇರನಮ್ಮಿತಿ ಗಣನಾಯಕ ನತ ಜನ ವಿಘ್ನ ವಿನಾಶನ ನಿರತ ಮುನಿಗಳ ಪ್ರಣುತ ಮಂಗಳ ಚರಿತ ಮುರಳಿ ಕೃಷ್ಣ ಸಹೋದರಿ ಸುತ ನಿಸ ನಿ ದ ನಿ ದ ಪ ಮ ಗ ರಿ ಗ ಮ ಗ ಮ ಪ ದ
సని ద మదని సా రి ని ద గరి మగని ద గ మదని సరి సని గరి సా ని ద మదని గరి సని ద ని రి సని ద మ గరి ద మదని సా రే గుణ గావు ము పర గుణ నిలయే కరి మా చల వాడవే సదయే కరుణా రస పూరి హృదయే మురళీ గాన సుధా భావమునను రాగాల బలము చేసిన స్వరమును శృతిలో నిలిపినెను ముదమునరించి కవి కరుణించి వరము సగిచార గుణ గావు మువర గుణ నిలయే గరి మగని ని దరిని చేరితిని సదా సామని గమమోదిని ని గరి మగని ని దరిని చేరితిని సదా సామని గమమోదిని గరి మగని ని దరిని చేరితిని సదా సామని గమమోదిని కామ మద దమని గదాధరి గరి మగని ని దరిని చేరితిని సదా సామని అమ్మ ఆనందదాయిని అకార ఉకార మకార రూపిణి అమ్మ నిన్ను నమ్మి బాల మురళి గానము చేసి ధన్యుడనైతిని సగమ గమ పమ పని స స సని పని ని ని పమ పప పమ మమ మగ స స సని పని ని పమ పప మగ మమ గ స సని పని పమ పమ గ మగ స అమ్మ ఆనందదాయిని అకార ఉకార మకార
சகம பனி சக சரி பமனி பாமக பமக சக சக ச நீ சகம பனி ச நீ சகம பனி ச நீ சகம பனி சக ச நீ சகம மக 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 பமக சனி பமக மக சனி பமக சனி பமக சனி பமக சக சனி பமக சக சக சனி பமக சிவே 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 தேவேல வரலர சிவே மோராலின சுகந்தயா ரமணனின கொலிச்சி புராகிருத கலம்புல வினோதனிக நேனைகை சகல சுபகுண வினுத முனிகண மனகுண த்ரிகுணாதீத வினிஹரி ಗಣಪತಿ ಶರವಣ ಭವ ಸುತ ಸನಗ ಅಸುರ ಸುರಗಣ ರತಿಪತಿ ಸುರಪತಿ ವಿನುತ ಶಿವೆ ನಿರತಿಶಯ ಶಿವೆ ಶಿವೆ ಪರಮ ಪರ ಶಿವೆ 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 ದೇವೇಲ ವರಾಲರ ಶಿವೆ ಮೋರಾಲಿಂಚು ಶಿವೆ 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 ದೇವೇಲ ವರಾಲರ ಶಿವೆ ಮೋರಾಲಿಂಚು ಶಿವೆ 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 Dear friends, well-wishers and music lovers, Dr. M. Balamurali Krishna Memorial Trust was formed after he passed away to preserve and promote his music. The trust recognizes extraordinary talented artists and also supports new generation of into music. This is the third edition of Murali Nada Mahotsav, organized in association with Bharatiya Vidya Bhavan, Chennai. In the first edition, as we all know, the award was given to Dr. TVG sir. And the second edition, Mrs. P. Sushila was given the award. On behalf of the trust and the Bhavan, we welcome you both, sir. We sincerely thank and welcome Sri KVS Gopalakrishnan IPS to preside this event and give away the award. It's also a great privilege for the trust to welcome Sri S.P. Balasubramaniam. Despite his busy schedule, he readily agreed to receive the award and honor us. We thank you, sir, sincerely for coming and accepting the award. Sri Y.G. Mahendra, of course, needs no introduction. He's a dramatist, actor, singer, and a playwright, and part of the cultural scene in Chennai. We welcome you, sir. Dr. Jayanti Raman Srinivasan. She's the co-founder of Rasika in Portland, Oregon, USA. And she and her husband, Mr. Raman Srinivasan, had been instrumental in organizing many concerts of my father in the US. And for many years, he had his happy moments there. And we welcome you, madam, to be here. Dr. Mohandas is here. SSVM institutions of Coimbatore and Mettupalayam. Mrs. Manimegalai has not been able to come due to prior commitments. My father, in 2014, laid the foundation stone for the auditorium, and it has metastasized into a spectacular 1,100-seat auditorium, which was inaugurated last year. The hall is called BMK Jubilee Hall, and the first event was the concert we had last year. We welcome you, sir, and we always respect your contribution and continued support to our trust. Thank you very much. My father was also very closely associated with Bharatiya Vidya Bhavan, not only in Chennai, but their Bhavan in London. And he had some of his happiest moments in London spending time with the Bhavan. We thank you, sir, and welcome you. And of course, we welcome all of you here today. I think you had a spectacular concert to begin with, and we shall proceed with the program. Thank you very much. இன்றைய மாலைக்கு மட்டுமல்ல, எப்பொழுதுமே அன்றும் இன்றும் என்றும் நம் ஹீரோ 16 மொழிகளில் 40,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை ஒலிப்பதிவு செய்திருக்கும் பிளேபேக் சிங்கர், இசையமைப்பாளர், நடிகர், டப்பிங் ஆர்டிஸ்ட், திரைப்பட தயாரிப்பாளர், இப்படி பன்முகங்களை கொண்ட
பத்மபூஷன் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை பற்றிய ஆடியோ விஷுவல் ப்ரெசன்டேஷன் சின்ன அளவில் கொடுக்கறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் முயற்சித்திருக்கிறோம், அதை கண்டு ரசிக்கலாம். இயல், இசை, நாடகம் என்ற முத்தமிழின் இடைத்தமிழ் என்ற சிறப்பை இசைதான் கொண்டிருக்கிறது. இசைக்கு மொழி கிடையாது என்று கூறப்பட்டாலும் மொழி சார்ந்த இசைக்கென்று தனி சிறப்பு கூறுகள் இருப்பதை மறுக்க முடியாது. தமிழ் திரையுலகில் தியாகராஜ பாகவதர் காலம் தொட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலும் பாட்டுக்கென்று தனி வரலாறு உண்டு. மெல்லிசை மன்னர்களின் காலத்தில் பின்னணி பாடகர்கள் பலர் உச்சத்தில் இருந்த சமயத்தில்தான் ஒரு புதிய ஒளிக்கீற்றாய் நுழைந்தார் எஸ்பி பாலசுப்ரமணியம் என்ற இசைக்கலைஞர். இயற்கை எனும் இளைய கன்னி என்ற பாடல் முதலாய் திரையில் ஒலிக்கத் தொடங்கிய போது பின்னணி பாடலின் அடுத்த யுகம் தொடங்கிவிட்டது என்பதை அப்போது ஒருவரும் அறியவில்லை. தலைமுறை பெயர்ச்சி புதிய இசையின் தேடலுக்காக வழிவிட்ட போது முத்திரை குரலாய் எஸ்பிபியின் குரல் நங்கூரமிட்டு நின்றது. அதற்கு பிறகுதான் இவரது திரையாட்டம் தொடங்கியது. இசை குடும்பத்திலிருந்து வந்து வாத்திய கருவிகளை கையாளத் தெரிந்த இவருக்கு இசையின் பல்வேறு பரிமாணங்களை தொடுவதற்கான வாய்ப்பு இயல்பாய் கிடைத்தது. தெற்கத்திய மொழிகளில் பலவற்றை அறிந்த எஸ்பிபியின் குரல்கள் பல மொழிகளில் பட்டு தெரித்தன. 1966ஆம் ஆண்டு பின்னணி பாடகராக அறிமுகமாகி இன்றும் திரைத்துறையின் தீரா நதியாய் எண்ணிக்கையில் அடங்காத பாடல்களை காற்று வெளியில் உலவ விடுபவர் என்ற பெருமையை பெற்றுள்ளவர் எஸ்பி பாலசுப்ரமணியம் என தமிழக ரசிகர்களால் அறியப்பட்ட ஸ்ரீபதி பண்டிதாரத்யுல பாலசுப்ரமணியம். அவரது குரலில் வெளியான பல பாடல்கள் காற்றின் தொகுப்புகளில் தனித்து விளங்குபவையாக இருக்கின்றன. எந்த பாடலை குறிப்பிடுவது என்று திகைக்கும் அளவுக்கு சொல்லண்ணா சிறப்பு குணங்களை அந்த பாடல்கள் கொண்டிருக்கின்றன. KV மகாதேவன் இசையில் சங்கராபரணம் திரைப்படத்தில் கர்நாடக இசைக்கோர்வையில் அமைக்கப்பட்ட பாடல்களை பாடி தேசிய விருதை பெற்றவர் என்பது அவரது இசை புலமைக்கு அசைக்க முடியாத ஒரு சான்று. இசைஞானி இளையராஜாவின் இசை இவரது இசை வழியை விசாலப்படுத்துவதற்கு உதவியது. தென்னிந்திய மொழிகளில் 70க்கும் அதிகமான திரைப்படங்களில் நடித்து கலையுலகில் பன்முகத்தையும் பதிய வைத்தவர். அதோடு மட்டுமின்றி ஏக் துஜே கே லியே உள்ளிட்ட இந்தி திரைப்படங்கள் பலவற்றில் அவர் பின்னணி பாடிய பாடல்கள் இன்றும் பசுமை நிறைந்தது. 1990ஆம் ஆண்டு வாக்கில் AR ரஹ்மான் இசையமைப்பாளராக அறிமுகமான ரோஜா திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய 3 பாடல்கள் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் படர்ந்து பரவியது. துடிக்கும் கரங்கள், சிகரம் உள்பட பல்வேறு திரைப்படங்களில் வெற்றிகரமான இசையமைப்பாளராகவும் முத்திரை பதித்தவர் எஸ்பி பாலசுப்ரமணியம். பல பின்னணி பாடல்களுக்கு தமிழக அரசு மற்றும் கர்நாடக மாநில அரசின் பல மாநில விருதுகளையும் சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருதை 6 முறை அள்ளியவர். தேசிய விருதை இதுவரை 4 மொழிகளிலும் பெற்ற ஒரே திரைப்பட பின்னணி பாடகர் இவர் ஒருவர். ஆந்திர மாநில அரசின் நந்தி விருதினை 25 முறை பெற்றவர். இந்தியாவின் 16 மொழிகளில் பல ஆயிரம் பாடல்களை பாடி கின்னஸ் சாதனையாளர்கள் பட்டியலில் இடம் பிடித்தவர். எஸ்பி பாலசுப்ரமணியனின் சாதனைகளை பாராட்டி 2001ஆம் ஆண்டில் இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருதையும் 2011ஆம் ஆண்டில் பத்மபூஷன் விருதையும் வழங்கியது. இத்தனை சாதனைகளையும் ஒருங்கே பெற்றுள்ள எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு முரளி நாதலகரி விருது வழங்குவதில் பாலமுரளி கிருஷ்ணா நினைவு அறக்கட்டளை மிகுந்த பெருமை கொள்கிறது. அந்த ஆடியோ விஷுவல் ப்ரெசன்டேஷனில் நம்ம பார்த்தோம் எத்தனையோ விருதுகள் அவரை கௌரவித்திருக்கிறது அப்படின்ட்டு. இப்படி பல விருதுகளுக்கே கௌரவம் சேர்த்தவர், பெருமை சேர்த்தவர் நம்ம எஸ்பிபி அவர்கள். டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களின் அன்புக்கு மிகவும் பாத்திரமானவர். அவருடைய பெயரால் வழங்கப்படும் டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா நேஷனல் அவார்ட் ஃபார் ஆர்டிஸ்டிக் எக்ஸலன்ஸ் 2019 வித் த டைட்டில் முரளி நாத லஹரி பாலமுரளி கிருஷ்ணா அவர்களின் ஆசைகளோடு வழங்க
டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா மெமோரியல் ட்ரஸ்ட் மிகுந்த பெருமை கொள்கிறது. சிறப்பு விருந்தினர் KVS கோபாலகிருஷ்ணன் IPS அவர்களை இந்த விருதை வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் அவரோடு இணைந்து இந்த விருதினை நம் SPB அவர்களுக்கு வழங்க அன்பு. நான் இதற்கு தகுதியானவன் தானே என்ற அச்சம் எழுந்தது. இருந்தாலும் கரும்பு தின்ன கூலியா என்ற முறையிலே நான் இங்கு அவர் KN ராமசாமி சொன்ன பொழுது உடனே ஒப்புக்கொண்டேன். ஏனென்றால் இதற்கு 2 பரிமாணங்கள் இருக்கின்றன. ஒன்று, தி லெஜண்ட் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களின் நினைவிலே இந்த விருது வழங்கப்படுகின்றது. இப்பொழுது அந்த குறும்படத்திலே காட்டியது போல் மக்களை தன் இசையால் வென்ற திரு SPB அவர்களுக்கு இது வழங்கப்படுவது அதற்கும் மேலான ஒரு தருணமாயிற்று. முதலில் இந்த விருதின் பின்னணியாக இருக்கின்ற திரு M பாலமுரளி கிருஷ்ணா அவர்களை பற்றி சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும். ஒரு சைல்டு ப்ராடிஜியாக வந்த அவர் 86 ஆண்டுகள் வரை இசைக்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்டவர். எல்லோரும் சொன்னார்கள், அதில் 1971 பத்மஸ்ரீ கொடுக்கப்பட்டது. பின்னால் பத்மபூஷன் 1991 பத்ம விபூஷன், 2005 ஆண்டு செவலியே என்று. He was dedicated to the life of music because people used to tell indulging themselves in music itself is a tapas, நாதோபாசனம். இப்பொழுது நாங்கள் எல்லோரும் என்னதான் ஓரல் ட்ரிபியூட்டோ ஃப்ளோரல் ட்ரிபியூட்டோ செய்தாலும் அவரது மாணவர்கள், அவரது சீடர்கள் இப்பொழுது அழைத்தார்களே, அந்த மியூசிக்கல் ட்ரிபியூட், அந்த நாத உபாசனைக்கு பக்கத்தில் எதுவும் வர முடியாது. SPB அவர்களை பற்றி பேச வேண்டாலும் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஏனென்றால் he has set the Guinness record for recording the most film scores. I think it is one of the feats. I think more than 40,000 songs. I think it is just not possible for everyone. அப்படிப்பட்ட அவர் அந்த பாட்டிற்கென்று மக்கள் மொழியை பற்றி யோசிக்காமல் இசையின் இனிமை, அதன் உணர்வுகளைத்தான் ஏற்றுகிறார். இத்தகைய ஒரு மகா மேதாவியை நாம் இந்த மாதிரி விருதோடு வணங்குவது ஒரு நல்ல தருணம். 1000 நிலவை கண்ட இந்த மாமேதை மக்களுக்கு இசைமழை தர 1000 நிலவை காண வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். TV கோபாலகிருஷ்ணன் அவர்கள் முதல் வருடம் நம்மளுடைய இந்த விருது அவருக்கு நம்ம தந்து கௌரவித்தோம். அவர் இன்றும் நம்முடன் இந்த 3வது ஆண்டும் கலந்து கொண்டு நம்மளுடைய மேடையை அலங்கரிப்பதில் நமக்கு மிகுந்த எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். நான் பேச்சாளர் கிடையாது, அதனால் நான் பேசிக்காக என்னுடைய வாழ்க்கை ஒரு ரசிகனாகவே அமைந்தது. அது என்னுடைய இசை உலகத்தினுடைய வாழ்வில் அதுதான் முதல். என்னுடைய சின்ன வயசுலேருந்து மாமேதைகளை பார்த்து பழக்கம், அவளோடு சேர்ந்து
நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கும் அதில் முக்கியமாக என்னுடைய வாழ்க்கையில் 2 மகான்கள். ஒன்று வந்து என் குருநாதர் செம்பை வைத்தியநாத பாகவதர், பிறகு டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா அவருடைய நான் ரொம்ப நெருக்கமாக ஒரு லைக் ஃபேமிலி மெம்பர். குழந்தைகள்லாம் அவள்லாம் சின்ன குழந்தையாக இருக்கிறத சென்னைக்கு வந்து கேசரி ஸ்கூல் அட்மிஷனுக்கு முதல்லேருந்து ஒரு பழக்கம். சுருக்கமாக சொன்னால், ஒரு நாட்டினுடைய மகிமை, ஒரு கலாச்சாரத்தினுடைய மகிமை அத்தனையுமே ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களால், ஸ்திரீகளால், மனிதர்களால் ஏற்படுவது. அதில் இந்த தலைமுறையில் 21ஆவது செஞ்சுரின்னு நான் சொன்னாக்கா, கர்நாடக சங்கீதத்தை மட்டும் இல்லாமல் பலவிதமான சங்கீதத்துலேயும், சங்கீதம்னா என்ன செய்ய முடியும், எது செய்வேன், அந்த ஒரு துணிச்சலோட 14 வயசில் 72 மேலகர்த்தான் பாடாத ராகங்களில், பாடாத பல்லவிகளில், பாடாத செய்யாத ஒரு ரஷ்யன் மொழியாட்ட ஏதான அத்தனையும் தாண்டி தன்னுடைய குரலில் இருக்கிற சுநாதம், சுஸ்வரம், சுலயம் அத்தனையும் சேர்ந்து வாழ்ந்து உலகத்துக்கு ஒரு மாமேதியாக பிறந்து மாமேதியாக வாழ்ந்து காட்டலான்னு காட்டினவர் பாலமுரளி கிருஷ்ணன். பாலுவை பற்றி பேசுகிறதுன்னா ரொம்ப வருஷம் வாழ்த்துட்டே இருக்கணும். எதுக்கும் அவரோட உழைப்பு சாதாரணது இல்லை. கிளாசிக்கல் எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் இருக்கும், எனக்கு கூட கஷ்டம்தான் இருக்கும். அது ஒன்றும் கஷ்டம் இல்லைன்னு நிரூபித்தது பாலு சார். ஏன்னா கண்டம் இருந்து அவருக்கு எப்படி பாடினா நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா அது சொல்ல முடியாது. கிளாசிக்கல்லே பாட்டு சரிகமால இருக்காமே, அதோட என்னென்ன பாட்டுகள் பாட முடியுமோ அந்த மாதிரி அந்த விதமான பாடல்கள் பாடி எல்லாரும் உள்ளங்கள் திருடிட்டான் இந்த பாலசுப்ரமணியம். மேடையில் அலங்கரித்து கொண்டிருக்கும் அத்தனை வித்வான்களுக்கும் ஜாம்பவான்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தனித்தனியாக யாரும் பிரித்து சொல்ல முடியாது. ஒத்தொத்தர் அவங்க ஃபீல்டில் தே ஆர் எக்ஸலண்ட். முதற்கண் நான் நன்றி சொல்ல விரும்புவது இந்த பாலமுரளி மெமோரியல் ட்ரஸ்ட். இப்பேற்பட்ட மகா கலைஞனுடைய நினைவுகளை பர்மனெண்ட்டாக நம்ம மனசில் இருக்கணுங்கிறதுக்காக அமைச்சிருக்காங்களே, அவங்களுக்கு நீங்கள் கரகோஷத்தோடு நம்ம நன்றியை சொல்லணும். அவ்வளோ ஈஸியாக நம்ம பாலமுரளியை மறக்க போகிறதில்ல. இருந்தாலும் அதை ஞாபகம் வச்சுக்கணும்னு ஒருத்தர் செய்கிறார் பாருங்க, அதை நம்ம பாராட்டி ஆகணும். அதுக்கு அவங்களுடைய புதல்வர்களையும் நம்ம பின்னி கிருஷ்ணகுமார் அவர்கள் ரொம்ப நான் பாராட்டுறேன். டைரக்ட் சிஷ்யங்க இவங்க. அதை விட இன்னும் நான் பெரிய பாராட்டுறேன். இப்படிப்பட்ட நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர்ஷிப்பாக வந்திருக்கிற SSVM அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த மாதிரி பாராட்டு விழாக்கள் போகும்போது நான் நிறைய தரம் பார்த்துருக்கேன். கை தட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் சில ஒரு 10 பேர் தட்டிக்கிட்டே சொல்லுவானுங்க, இவனுக்கெல்லாம் ஒரு அவார்டியானுவானுங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு 10 பேர் இவன் பேரில் கொடுக்குறானுங்க பாரு அவார்டுன்னு சொல்லுவாருங்க. ஆனால் 3 வருஷமாக நடக்கிற இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் யார் பேரால் அவார்டு கொடுக்குறாங்களோ அவருக்கு நிகர் ஒரு ஜீனியஸ் நான் பார்த்ததே கிடையாது. வாங்கியிருக்கிற அந்த 3 பேர் அவருக்கு நிகர் கலைஞர்களையும் நான் பார்த்ததே கிடையாது. இந்த ஃபங்க்ஷனை பற்றி பாலையா மாதிரி சொன்னால் இன்னும் எவனை வாயை திறந்து பேசக்கூடாது. இதை பற்றி அப்படி தான் சொல்லணும். அதாவது ஒரு மாபெரும் ஜீனியஸ் அவர் பேரால் கொடுக்கப்பட்ட இந்த அவார்டு TVG சார். எப்பேற்பட்ட கலைஞர். என்னுடைய முதல் அறிமுகம் பாலமுரளி கிருஷ்ணா கச்சேரிக்கு மிருதங்க அன்றைக்கி வாசிச்சது TVG சார் தான், அண்ணாமலை மன்றத்தில். இன்னும் ஞாபகம் இருக்குது. இந்த மிருதங்கத்தில் இப்படிலாம் கூட சவுண்டு வருமானு அன்றைக்கி நான் யோசிச்சிருக்கேன். ஏன்னா நான் அப்போ சின்ன பிளேயர். அப்போ எங்கள் அப்பா வந்து கொண்டு போய் பாலமுரளி கிருஷ்ணா கச்சேரி எதுக்காக சொன்னார்னா, சங்கீதத்தில் கஷ்டப்பட்டு ஒருத்த பாட்டை எழுதுறான், அந்த பாவம் மாறாமல் பாடக்கூடிய ஒரு ஆள்ரா பாலமுரளி கிருஷ்ணா. அதை சிதைச்சி அதில் கணக்கு பண்ணுறேன், ட்ரிக்னாமெட்ரி பண்ணுறேன், ஹிஸ்ட்ரி பண்ணுறேன், ஜாகிரஃபி பண்ணுறேன் எல்லாம் பண்ணாமல் அந்த பாவத்தை எடுத்து கொடுக்குற ஒரு மிகப்பெரிய கலைஞன் பாலமுரளி கிருஷ்ணா என்பதுகள் ஐயமே இல்லை. அவார்டு வாங்கியிருக்கிற பாலு சார் இருக்கார். நான் வந்து அவரை நான் ஜீனியஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அவர் என்னை திட்டுவார். பாலமுரளியை ஜீனியஸ்ன்னு சொன்ன அதே வாயால் என்னை எப்படா நீ சொல்கிறேன்னு என்னை திட்டுவார்.
லெஜெண்டுன்னு நான் சொல்கிறேன். இவரோட குரலை விட இனிமையானது என்ன தெரியுமா? இந்த மனுஷனுடைய தன்னடக்கம். அந்த மாதிரி நான் ஒரு கலைஞனை பார்த்ததே இல்லை. சென்ற வருடம் தொடங்கி ஒரு ஸ்பான்சராக நம்மளோட இணைந்தாலும் 2014ஆம் ஆண்டு நான் முதலே சொன்னேன், குருஜி அவர்களுடைய அந்த வளாகத்துக்கு போய் ஒரு கன்று ஒன்றை நட்டு அது இப்போ மரமாக வளர்ந்துருக்கும். அது தவிர அவருடைய பெயரால் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த அரங்கத்துக்கு அவர் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லே பண்ணிட்டு வந்தார். சென்ற ஆண்டு சுஷிலாமா போய் அதை இனாக்ரேட் பண்ணி அதே அரங்கத்தில் அவருக்கு விருது வழங்கப்பட்டது. நீங்கள் எங்களோடு இணைந்தது நிஜமாவே இந்த ட்ரஸ்ட்டுக்கு கிடைத்த ஒரு பெரும் பாக்கியம். உங்களை கௌரவிக்க வம்சி மோகன். இட்ஸ் a great surprise for us. ஒரு ரொம்ப பிரமாதமான ஒரு நிகழ்ச்சி, சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. 2014 கிருஷ்ணகுமார் சார் ஐயா குருஜி அவங்கள வந்து மேட்டுப்பாளையம் கூட்டிகிட்டு வந்தாங்க. மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் நம்மளுடைய பள்ளிகளுக்கு அது கூட்டிகிட்டு வர்றது அப்படிங்கிறது, வி ஆல்வேஸ் பிலீவ் இன் சச் திங்ஸ். ஒரு அச்சீவர்ஸ், சாதித்தவங்க, லெஜெண்ட்ஸ், அந்தந்த துறையில் இருக்கிறவங்க அந்த மண்ணில் படணும் அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை எங்களுக்கு. எதுக்குன்னா, ஒரு சின்ன குழந்தைங்க 2.5 வயசுலேருந்து 17 வயசு வரைக்கும் அந்த குழந்தைங்க வாழ்கிற இடம் அது. அந்த வாழ்கிற இடத்துல இவங்களுடைய காலடி படும்போது அது கிடைக்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன், உற்சாகம், ஒரு சொல்லவே முடியாது. அதெல்லாம் சொல்லி புரிய அந்த உணர்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள்லையும். அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு 2014 வந்து அந்த செடி நட்டுட்டு அடிக்கல் நட்டுட்டு போனாங்க. அது மட்டும் இல்லாமல் அது அடிக்கல் நட்டுட்டு அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, இது ரொம்ப சீக்கிரமாக பிரமாதமாக இந்த அரங்கம் கட்டடங்கள் வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ரொம்ப பிரமாதமாக வந்தது. அது வரணும், அந்த ஹாலில் வந்து நான் பாடணும் அப்படின்னு ஒரு ஆசையும் சொல்லிட்டு போனாங்க. அதை வந்து அவர் வர முடியலனாலும் அவருடைய சிஷியர்கள் ரொம்ப பிரமாதமாக வந்து பண்ணாங்க. லாஸ்ட் இயர் வந்து அப்படி ஒரு நிகழ்ச்சி. அது குழந்தைங்கள்லாம் வந்து, அவர் சின்ன குழந்தைங்க, நம்ம இது வந்து ஒரு கிரேட் ஆடியன்ஸ், ரொம்ப பிரமாதமான ஒரு ஆடியன்ஸ் இருக்கிற ஒரு அரங்கம். அது சின்ன குழந்தைங்க வந்து அவ்வளோ மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ண ஒரு ஈவெண்ட் அவங்க பண்ணி கொடுத்தாங்க. Thank you very much for the opportunity, and I congratulate Balu sir. We are the visual form of music, the dancers. Our body, our mind and soul becomes the visual form of God and music. So these great legends are the ones who inspire and make us create the moments. So again, it's thanking them too. So in my personal journey with SPB sir, and Balamurali sir is as a Rasika. We run an organization called Rasika, my husband and I. We call it our child, our Kuti child. When sir had come, this was the Annamaya tour, and in the United States, a bunch of the artists got stuck in Canada without receiving their visas. It was the most fortunate thing that happened to us. For me and my husband Raman, he would sit in our garden swing and sing. Imagine sitting in that beautiful garden, sitting on the lawn and hearing sir giving us a private concert. You cannot beat that experience. I can never get that experience ever in my life. Is on the stage and the admirers of Balamurali and SBB who are present here. My pranams. I don't know whom to talk about today, whether the Balamurali Krishna or SBB, equal, because they both have one similar quality, the Saulabhyam. They are available to all at any age, at any people. Irrespective of the age, they move within the people. That is the greatest of all these two legendaries. I had long association with the Balamurali. Say, I call him Guruji. We had traveled together to
Calcutta, Bombay. The kind of love and affection he has for the Bhavan is great. He was a patron, and you won't believe what he remarked as a patron about the Bhavan. I would like to quote. I'm a proud Bhavanite, as the Bhavan is the home not only for the Indian art forms, but also for the artists as well. The Bhavan has stood the test of time, and from a small shoot, it has grown into a large banyan tree now, fostering Indian culture through education and its publication and various cultural activities under its shade. This is a comment which he made about Bhavan. Since then, we had many performances of Balamurali for the Chennaites, as well as Bombay, as well as in Calcutta. And used to stay at least a month each, at least for 10-12 years he has lived in London, Bhavan, and taught children for no remuneration. Just imagine teaching students in London, the Indian students. மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ ஓம் குருபியோ நமஹ. மேடையில் இருக்கும் மகான்களும் எல்லோரும் சிறுவராக இருந்தவர் கூட அவங்கவங்க தொழிலில் வந்து அவ்வளவு அக்கறை காட்டினவங்க எல்லாம் கூட எனக்கு மகான்களாக தான் தோன்றும். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் சகோதரி பேசும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல இன்றைக்கி பாலமுரளி சார் இருந்துட்டு வாழ்த்துட்டு இருப்பாருன்னு, எங்கேயாவது ஒரு இடத்துலையா? ஹீஸ் ஹியர் இன் எவ்ரி ஒன், இன் எவ்ரி ஐட்டம், ஒவ்வொரு துளியிலையும் தூணுலையும் எல்லாத்துலேயும் பாலமுரளி சார் இருக்கார். பிஎம்கே, வாட் இஸ் பிஎம்கே? பிரம்மமானச குமாரா. பிரம்மமானச புத்திரன்னா யார்? நாரதர். நாரதர் எப்படிப்பட்ட ஒரு மகான் கலைஞர், மகான் வித்வான். அவங்களெல்லாம் பற்றி கலைஞர் வித்வான்னு சொல்லக்கூடாது. சங்கீதத்துக்கு வந்து ஒரு அத்தாட்சி, அப்படிப்பட்டவர் தான் அவர். அதனால தான் அவர் முதல் போட்ட சினிமாவில் நடித்தது கூட அந்த கதாபாத்திரத்தில் தான். முதல் கண் கிருஷ்ணகுமார் அவர்கள் ஒரு கடிதம் எனக்கு அனுப்பி இந்த மாதிரி பாலமுரளி கிருஷ்ணா அவர் அவார்டு உங்களுக்கு கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லும்போது நிறைய பேர் என்னமோ எனக்கு ரொம்ப வினய சம்பன்னார், அவர் எப்போவுமே ரொம்ப ஒதுங்கியிருப்பார் அப்படி இப்படின்னு சொல்லி. ஐம் பார்ன் லைக் திஸ், அவ்வளோதான். அது வந்து அப்பப்போ எனக்கும் கோபம் வரும், அப்பப்போ என் மேலே எனக்கு கோபம் ஜாஸ்தியாக வரும். என் மேலே எதுக்கு கோபம் ஜாஸ்தியாக வருதுன்னா, இந்த 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 மூணாவது தடவை எனக்கு இந்த அவார்டு கொடுக்கறதுக்கு முன்னால் அட்லீஸ்ட் தேர் வில் பி 1000 people who deserve to get this award and they are all better equipped than I am. அது சொல்லிவிட்டு அவர் நான் ஏன் ஆக்செப்ட் பண்ணுறேன்றது வந்து அன்றைக்கி நிகழ்ச்சியில் நான் சொல்கிறேன். மிஸ்டர் கிருஷ்ணகுமார்னு சொன்னேன் நான். முதல் கண் அவருடைய ஒரு பாரம்பரியத்தை வந்து அவ்வளவு ஒரு அது எப்படின்னா, ஒரு பூஜா டெய்லி காலையில் எழுந்துச்சு பிராத்தஸ்மரணையர்னு அப்போ நம்ம சொல்கிற மாதிரி காலையில் எழுந்துச்சு சந்தியாவந்தனம் பண்ணுறவங்களோ இல்லை வேறு எந்த கடவுளுக்கு கும்பிட்றவங்களோ எப்படி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அவருடைய லெகசியை முன்னுக்கு கொண்டு போயிட்டுருக்காரு. இவங்க இந்த தம்பதிகள் இன்றைக்கி எவ்வளவு அழகாக பாடினாங்க. எல்லாருமா சேர்ந்து அந்த பஞ்சரத்னங்கள் பாடும்போது இன்னும் ரொம்ப நான் குனிஞ்சு அங்கே அதுக்குள்ளே போய் அந்த சீட்டு கீழே போய் எங்கேயாவது ஒளிஞ்சிக்கலாமா அப்படின்னு வந்துச்சு. அதில் பாடின ஒரு சின்ன குழந்தைக்கு இருக்கிற ஒரு கிராமரில் 100% கூட எனக்கு தெரியாது. இசை எனக்கு தெரியவே தெரியாது. பெரியவர் எப்போவுமே சொல்கிறது உண்டு, எனக்கு என்ன இசை தெரியும், இசைக்கு என்ன தெரியும் அப்படின்னு வர்றவர். தட் இஸ் இஸ் சிம்பிளிசிட்டி. இது சிம்பிளிசிட்டி இல்லை, உண்மை. நான் எப்பொழுதுமே சொல்கிறது வந்து என்ன தகுதி இருக்குது எனக்குன்னா, எனக்கு என்ன தெரியாதோ அது ரொம்ப நல்லா தெரியும். அந்த தெரியாத விஷயத்துக்கு நான் போனதே கிடையாது. எனக்கு முதலாக பாலமுரளி கிருஷ்ணா அவர்களை அவரை முதலாக கேட்டது வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் அவர் பக்தி ரஞ்சனி காரியக்கிரமம் அவர் விஜயவாடாவில் கொடுக்கும்போது நான் கேட்ட முதல் பாடல் பிபரே ராமரசம், அதுக்கப்புறம் ஏமி சேத்துராலிங்கா. அவருடைய குரலுக்கு யாரும் அடிமையாக மாட்டாங்க.
உடம்பு வந்து கடவுள் வந்து பிரத்யட்சமாக என்னடா எப்படி இருக்கிறேன்னா எப்படி இருக்கும் அந்த அந்த அனுபூதியை வந்து டிஃபைன் பண்ண முடியுமா? அப்படிப்பட்டது அவருடைய பரிச்சயம் எனக்கு. நான் இன்றைக்கி ஏதாவது ஒரு இசையை பற்றி, இசை கலைஞனாக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னதுக்கு முக்கியமான காரணம் என் தகப்பர் ஸ்ரீபதி பண்டிதாராஜுல சாம்பமூர்த்தி அவர்கள். அவர் மறையிற வரையிலும், அவருக்கு ஆரோக்கியம் இருக்கிற வரையிலும் நெல்லூரில் உஞ்சவருத்தி பண்ணி தியாகராஜ ஆராதனோற்சவம் பண்ணினார். அந்த புண்ணியத்தில் இவ்வளவு வராதா எனக்கு? எல்லாரும் வந்து அந்த நிகழ்ச்சியெல்லாம் பங்கேற்றவங்க தான். சாரும் வந்திருந்தார், பாலமுரளி சாரும் வந்திருந்தார். வந்திருக்கும்போது அவருக்கு என்ன அறிமுகப்படுத்திட்டு, என் பையன் இப்போ தான் படிச்சுட்ருக்கிறான்னு, பாடுத்தவா அப்படின்னார். நமக்கு என்ன சின்ன வயசுனா, பாடுத்தானாண்டி, இல்லை பாடுற, ஏன் பாடுத்தாவோ? அவர் பாடினது பிப்ரவரி ராமரசன் ரொம்ப அதிக பிரசங்கத்தோடு பாடினேன். எனக்கு நேராக யாருமே குரு கிடையாது. அப்பா நான் எல்லாரும் குரு. எல்லா மியூசிக் டைரக்டர் எனக்கு பாட்டு கற்று தரும்போது அவங்க குரு தானே. நேச்சுரலி ஒரு பாட்டுக்காக இருக்கலாம். அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பாட்டுகள், ஆயிரக்கணக்கான பாட்டுகள் கொடுத்த நூற்றுக்கணக்கான இசையமைப்பாளர்கள் எல்லோருமே எனக்கு குருநாதர்கள். நான் தொகுத்து வழங்கும் எத்தனையோ ரியாலிட்டி ஷோஸில் ஒரு 23 வருஷமாக இன்னும் தெலுங்கில் ஒன்று பாடுத்த தீகானம் நடந்துகிட்ருக்கு. ஒரு சின்ன குழந்தை பாடினாலும் அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிறதுக்கு நான் ரொம்ப தயாராக இருப்பேன். அவ்வளவு விஷயங்கள் இருக்கும். யூ ஷுட் பி எ ஸ்டூடெண்ட் ஆல்வேஸ். ஸோ இந்த சின்ன தகுதிகள் எனக்கு இருக்கிறதுனால, ஓகே, எனக்கு என்ன தெரியாதோ தெரியறதுனால அதுக்காக மட்டும் இந்த அவார்டு நான் வாங்கிக்கலாமா? இல்லை. பாலமுரளி சார் வயசில் நான் பெரியவரனாக இருக்கிறதுனால, வம்சி சார் மன்னிக்கணும், என்னை ஒரு பெரிய பிள்ளையாகவே தத்த ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டார். பை அப்படின்னு தான் சொல்லுவார். என் குழந்தை அந்த அம்மா சொல்லுவார். அவருக்கு என் மேலே எதுக்கு அவ்வளவு ஒரு வாத்சல்யம்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு அவையில் சொல்கிறாரு, இவன் இசை ஞானம் இல்லைன்னு சொல்கிறான். என்கிட்ட வந்து ஒரு 6 மாதம் கற்றுக்கிட்டா என்னை விட அழகாக பாடுவான். ஆனால் இவன் மாதிரி சினிமா பாட்டு என்னால் பாட முடியாது. அது வாத்சல்யம், அது உண்மை இல்லை. புத்திராதிச்சேத் வராஜயம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? தந்தை எப்போவுமே வந்து குழந்தை வந்து ரொம்ப மனமாற ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. எனக்கு கிடைச்ச பாக்கியம், என் மியூசிக் டைரக்ஷனில் அவர் பாடிருக்கார். சிகரம் படத்தில் எஸ் சாங் ஃபார் மீ. என்ன அவருக்கு ரெம்யூனரேஷன் கொடுக்குறது? எப்படி அவருக்கு பாட்டு நான் சொல்லி கொடுக்குறது? ట్రాక్ நான் పాడిட்டு నాన్నగారు నేను పాడాను, నాకు అలా పాడి వినడం, అలా విని పాడడం అలవాట్లేదు అబ్బాయి, నువ్వు పాట నేర్పించాలి, నువ్వే మ్యూజిక్ డైరెక్టర్, అంతే, நீதான் மியூசிக் டைரக்டர் கற்றுக் கொடுத்தா தான் நான் பாடுவேன்னார். சரி, ஏதோ கண்ணை முடிக்கிட்டு அவர் முன்னாலே இல்லை பின்னாலேயே நின்றுட்டு பாடி அவர் அவ்வளோ அழகாக பாடினார். ஆனதுக்கப்புறம் எவ்வளவு சம்பளம் அவர் கொடுக்குறது? பெரிய கம்பெனி ப்ரொடக்ஷன் அவங்கள கேட்ட, எனக்கு தெரியாது சார், அவருக்கு என்ன கொடுத்தா அது எப்படி? நான் ஒரு செக்கு ப்ரொடியூசர்கிட்ட சைன் பண்ணிவிட்டு எம்டி செக் கொடுத்தேன் அவருக்கு. அப்பா நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கங்க. ஏன் அப்படி? நீ கொடுத்தா நான் வாங்க மாட்டேன்னா அப்படின்னாரு. இல்லை, எவ்வளவு கொடுக்குறதுன்னு. நீ எவ்வளோ வாங்கிட்டுருக்க இப்போது அப்படின்னாரு. நான் 1000 ரூபா வாங்கிட்டுருக்குறேன். அதே கொடு போதும். என்னது இது? நியாயமாக இருந்தால் அவர் நான் எனக்கு ஒன்றும் வேண்டான்னு சொல்லலாம். இல்லைண்ணா நீ 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 ஃபில்அப் பண்ணுடா, எனக்கு எவ்வளோ அருகதை இருக்கோ போடு அப்படி. 1,00,000 ரூபா கொடுத்தா மட்டும் போதுமா அவருக்கு? 1,00,000 போதுமா? ஒரு நாள் போதுமா? போதாது. நீ எவ்வளோ வாங்குறியோ அவரே கொடு எனக்கு அப்படின்ட்டார். Why should he keep me as a scale to judge a remuneration for பாலமுரளி கிருஷ்ணா? என் பையன் எனக்கு கொடுத்தான் அப்படின்ற அவருக்கு ஒரு கர்வம், ஒரு சந்தோஷம். அப்படிப்பட்ட மேதை அவர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன். சென்ஸ் ஆஃப் ஹியூமர்னால், நான் அவரோட பழகின நிறைய விஷயங்கள் இந்த மேடையில் நான் பகிர்ந்துக்க முடியாது. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு தடவை கேட்டேன், அப்பா நீங்கள் ஏன் இன்னும் ஜாஸ்தி படத்தில் நடிச்சிருக்கலாம், ஏன் நடிக்கலை? என்ன நடிக்கிறது? முதல்ல ஏவிஎம் வந்து எனக்கு கொடுத்துட்டார், ஒரு நாரதர் மாதிரி. யார் வந்து கேட்டாலும் நாரதர் நாரதர் நாரதர். அவனுக்கு டியூட்டு கிடையாது, பொண்டாட்டியும் கிடையாது, ஒரு ரொமான்ஸும் கிடையாது. என்ன எப்போவுமே சன்னியாசியா நான்? சீரியஸாக நாங்கள் எல்லாம் வந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணி பாம்பேலேருந்து we were going to நாசிக் வழியாக ஷிர்டி போயிட்டுருக்குறோம். பஸ்ஸில் ரொம்ப சீரியஸாக கேட்குறார், டேய் எனக்கு ரொம்ப ஆசை தெரியுமா? சொல்லுங்கப்பா என்ன. நானும்
ஸ்ரீதேவியும் ஹீரோயின்ஸாக நடிக்கணும். அவர் வந்து ஐ தாட் ஹி வாஸ் ஜஸ்ட் புல்லிங் மை லெக்ஸ். சரி சரிங்கப்பா, என்ன சிரிக்காதுடா, சீரியஸாகவே சொல்கிறேன். நானும் ஸ்ரீதேவியும் ஹீரோயின்ஸாக நடிக்கணும். நீ வந்து எனக்கு ப்ளேபேக் பண்ணணும். அந்த மாதிரி பாட்டுகளுக்கு தான் நான் டான்ஸ் பண்ணணும், தெரியுமா? வெரி சீரியஸ்லி. ஹி வாஸ் அ சைல்டு. இஸ் சச் எ ஒண்டர்ஃபுல் கிரேட் ஹியூமன் பீயிங். இவங்களெல்லாம் நமக்கு எப்படி கிடைச்சாங்கன்னா, ஏதோ ஒரு சின்ன தவறு மேலே நடந்திருக்கு. அந்த கந்தர்வருக்கு வந்து அந்த சாபம், போடா நீ கீழே போய் அவங்கள எல்லாரும் கொஞ்சம் மாற்றி இசைன்னா என்ன கற்றுக்கொடு, இசைன்னா என்ன அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணுன்னு அனுப்புனா வந்தவர் தான் ஒரு அவதார புருஷர் பாலமுரளி கிருஷ்ணன். நிஜமாக அவதார புருஷர் தான். இல்லைன்னா அவங்க சிஷ்ய பிள்ளை கேட்க சொல்லுங்க, எப்போ அவர் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணது கேட்டிருக்கீங்களா நீங்கள்? எப்போ ப்ராக்டிஸ் பண்ணுவார்? ஏதாவது புதுசாக ராகம் வந்தால் கூட முழுமுழுங்கிட்டுக்கிட்டு எழுதுகோ அப்படின்னு சொல்லுவார். இப்போது they were talking about Ajay Chakravarti or anybody, even Bhimsen Joshi ji, when they used to have Jugalbandi, everybody will think at least sit there for half an hour, நான் என்ன ராகம் பாடுறேன், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எப்படி பண்ணலான்னு. அவருக்கு அது கிடையவே கிடையாது. அவர் ஏதாவது ஒரு வேறு ராகம், ஏதாவது பேரலாக நமக்கு சமாந்தரமாக அவங்க இந்துஸ்தானியில் பாடும்போது கர்நாடக சங்கீதத்தில் ஒரு ராகம் கிடைக்கணும். அப்படி இல்லாமல் ஒரு ராகம் இருந்தாலும் அவருக்கு பிரச்சனை இல்லை, அங்கேயே க்ரியேட் பண்ணிடுவார் ஒரு ராகம். அதுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சுட்டு இது நான் தான் க்ரியேட் பண்ணேன், அதுக்கு சரியாக இருக்கா அப்படின்னு கேட்டுருவார். ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதோ ஒன்றும் கிடையாது. அவர் சொன்ன மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிடுவார். நல்லா தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் நமக்கு வாய்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப பேரிட்டோன் ஆகிடும். ஏற்கனவே அவரது பேரிட்டோன் வாய்ஸ் ரொம்ப பேரிட்டோன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வார்மப் ஆகிறதுக்கு நாங்கள்லாம் கூட இப்போ சினிமா பாட்டு பாடுறதுக்கு கச்சேரிக்கு முன்னால் கூட ஒரு 15 நிமிஷம் ஏதாவது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் தொண்டைக்கு வந்து ஒரு ஃப்ளூயிடிட்டி வரும். அவர் அது ஒன்றும் கிடையாது. எழுந்திரிச்சு போய் மைக்கு முன்னால் உட்காந்து நாங்கள்லாம் இந்த டிஸ்டன்ஸில் பாடுறோம். அவர் இங்கே இந்த டிஸ்டன்ஸில் பாடினா ஸ்பீக்கர் வந்து என்ன பண்ணணும்னு தெரியாது அவனுக்கு. தட் இஸ் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹிஸ் வாய்ஸ். தட் இஸ் தி ஸ்ட்ரென்த். அவரை பாடுறதை வச்சு தான்புர சுத்தி பண்ணிக்கலாம். certainly. தட் இஸ் நாத பிரம்மன்னா வேறு என்ன இருக்குது? வாக்கியக்காரர்னே சொல்லலான்னா வாக்கியக்காரர் தான். என்ன படித்து இத்தனை கீர்த்தனை எழுதியிருக்காரு? இத்தனை மொழிகளில். தெலுங்கில் மட்டுமா எழுதியிருக்கார் அவர்? இத்தனை மொழிகளில் என்ன படித்து, யாருக்கிட்ட போய் சம்ஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி இதெல்லாம் யாருக்கிட்ட படிச்சிருக்காரு? எவ்வளவு அழகான சாகித்யம் தெரியுமா அது? புரிஞ்சவங்களுக்கு அதில் வந்து குறையே கண்டுபிடிக்க முடியாத ஒரு சாகித்யம். அப்படிப்பட்ட ஒரு இது வந்து காரண ஜென்மந்தான். யாரோ சொல்லி கேட்டிருக்கிறேன் நான். பாருப்பள்ளி ராமகிருஷ்ண பந்துல அவர்கிட்ட அவர் ஒரு சீடனாக இருக்கும்போது அவர் குளிக்க போயிருக்கார். இவர் சாதனை பண்ணுறதுக்கு வெளியில் வரும்போது அந்த ஊரில் வந்து ஒரு ரிக்ஷாவில் வந்து ஒரு சினிமா பற்றிய ஒரு அறிவு பண்ணும்போது ரெக்கார்டெல்லாம் ப்ளே பண்ணுவாங்க. அதில் வந்து துவாரம் வெங்கட் சுவாமி நாயுடு அவர்கள் எல்லாம் வயலின் ஒரு ரெக்கார்ட் போட்டுன்னு இருந்தாங்க. இவர் பின்னாலே ஓடி போய்ட்டு சின்ன பையன் மாதிரி ஓடி போய் திரும்ப குருநாதர் வந்துடுவார்னு சொல்லி வந்து அங்கே வயலின் இருந்தது. அதை எடுத்துகிட்டு அவர் என்ன வாசித்தார், தத்ரூபமாக வாசிட்டு இருக்கார். குருநாதர் வந்தது கூட அவர் கண்டுக்கலையா. அவர் நின்றுட்டு, அவர் எப்படிப்பட்ட குருநாதர் பாருங்கள். அவர் பார்த்துட்டு ஃபிடியல் வச்சுட்டு நின்னார். மற்றவங்க ஏதோ வாசித்தது கேட்டு அப்படியே வாசிக்கிறது பெரிய விஷயம் இல்லைடா, நீ உன் மாதிரி எப்படி வாசிக்க போகிற அப்படின்னு சொன்ன குருநாதர் அவர். இவர் மனசில் ரொம்ப ஆனந்தம். இந்த பாரவி சமாச்சாரம் தெரியும் இல்லையா புராணத்தில்? அப்பா வந்து எப்போவுமே புகழ்ந்தது கிடையாது. அவனுக்கு அப்பாவே கொல்லணும்னு ஒரு கோபம் வந்திருக்கும்போது அப்பா அம்மா கிட்ட சொன்னதை கேட்டுட்டு அப்படியே கருகி போயிட்டார் அவர். அந்த மாதிரி ஒரு குருநாதர். யாருக்கு யார் குரு? அந்த சின்ன வயசில் எப்படி இங்கே கச்சேரி பண்ண முடியும்? எப்படி வரும்? மனோதர்ம சங்கீதம் எப்படி வரும்? அவ்வளவு ஒரு அபூர்வமான ஒரு ஆசீர்வாதம், கடவுளுடைய சரஸ்வதியோட கட்டாட்சம் இருந்தால் தவிர நடக்கவே நடக்காது. பும்பாவ சரஸ்வதி அவர், நிச்சயமாக பும்பாவ சரஸ்வதி, வித் ஆல் தட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அண்ட் எவ்ரி திங். அவர் மேடம் வாஸ் நாட் டெல்லிங் அவருக்கு இப்போ அவர் கேட்ட மாதிரி ஐஸ்கிரீம் கொடுக்குறியா அப்படின்னு கேட்ட மாதிரி, கேசினோ இருக்கா இந்த ஊரில் எங்கேயாவது? சில்லறை கிடக்குமா? போய் அந்த மெஷினில் போய் அவர் அதில் ஆடணும். பணம் சம்பாதிக்கிறதுக்காக he loves, he enjoys life. That is the way he has lived his life. I had so many occasions along with him, to be there with him, to watch him. சாரோட நான் சேர்ந்து பாடினேன்னு சொல்லி எவ்வளோ பாக்கியம் அது. இந்த மைக்கில் நான், அந்த பக்கம் ஜானகி அம்மா, நடுப்பில் சார், அந்தி மழை பொழிகிறது. அதே மாதிரி கன்னடத்தில் ஜோதியலி
ಜೊತೆ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವೆನು ಹೀಗೆ ಎಂದು. அதில் ஒரு அமர்க்களமான ஆலாபம் வரும். முதல்ல நீங்கள் பாடினது இது நீங்கள் பாடின ஆலாப். அந்த பாட்டில் அவர் பாடின ஆலாப் அது எனக்கு எப்படி இருக்கும். டிவி கோபாலகிருஷ்ணன் அப்படின்றவர் அவர் நந்தியா, அவர் சிவரா, அவர் நாரதரா, எந்த 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 நம்ம நாட்டில் எந்த மாநிலத்துக்கு சேர்ந்தவர், அது எப்படிங்க ஒரு பேலன்ஸ் கண்டுபிடிக்க முடியும்? இந்துஸ்தானிக்கும் எங்கே போனாலும் சரி, நம்ம கர்நாடக இசை பாடுறவங்க இந்துஸ்தானி பாடினாலும் எங்கேயாவது ஒரு வாசனை வந்துவிடும். அது ஒன்றுமே இல்லாமல் அவரை பார்க்கும்போது தான் இவர் தமிழ்நாட்டுக்கு சேர்ந்தவர் இல்லைன்னா கேரளாவுக்கு சேர்ந்தவர்னு நம்ம நினைக்கலாம் தவிர, பாடும்போது கண் மூடிக்கிட்டா அது 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 இங்கேயே பிறந்து ஏதோ சும்மா ஃபேன்சி ட்ரெஸ் போட்டுன்னு வந்திருக்காருன்ற மாதிரி இருக்கும் அவர் பாடினா ஹிந்துஸ்தானி மியூசிக். அவங்களோடலாம் சேர்ந்து பாடக்கூடிய ஒரு பாக்கியம். அதுதான் சொல்கிறேன், தி பெஸ்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர் இஸ் சிட்டிங் ஓவர் தேர். தட்ஸ் யார் யாருக்கு எப்பப்போ என்ன நடக்கணுமோ அவங்க எதுவுமே ஒரு கையால் சத்தம் வராது. எனக்கு இத்தனை அவார்டு வந்திருக்கோ இல்லைன்னா இத்தனை பேர் மனசில் நான் இருக்கிறேன்னா நான் ஒருத்தனை பாடினா போதுமா? ஒரு கவிஞர் அழகான வரிகள் எழுதியிருக்காங்க, இசையமைப்பாளர் அழகாக இசை அமைத்திருக்காங்க. அதே மாதிரி மியூசிஷியன்ஸ் அவங்கள பற்றி நம்ம நினைக்கிறதே இல்லை. எப்படிப்பட்ட அருமையான மியூசிஷியன்ஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஒழுங்காக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. திரையேறணும், அதுக்கு ஒரு கேமராமேன், ஒரு டைரக்டர், 2 நடிகர்கள் எவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க. இட்ஸ் ஒரு கூட்டு உழைப்பு இல்லையா? அப்படி வரும்போது ஒரு வாய்ஸ் முதல்ல இருக்கிறதுனால நாங்கள் இருக்கிற அந்த ஊடகம் அப்படி சினிமான்ற ஊடகத்தினால எங்களுக்கு பாப்புலாரிட்டி வருமே தவிர ரொம்ப வெட்கமாக இருக்குது. நான் இங்கே உட்கார்ந்து எல்லாரும் பேசும்போது என்னை பற்றி இந்த அவார்டு வாங்கணுன்னா ரொம்ப வெட்கமாக இருந்தது. அந்த வெட்கத்தை எப்படியாவது தொடச்சணுன்றதுக்காக தான் ஐயா அவர்கள் போட்டது, அதை அப்படியே வச்சுருக்கேன் நான் இங்கே. வேறு எந்த காரணமுமே கிடையவே கிடையாது. அண்ட் தென் இந்த அம்மாவுக்கு நான் கொடுத்த கஷ்டங்கள் 1 இல்லை 2 இல்லை. என்னாச்சுங்க, ஒரு காலகட்டத்தில் எனக்காகவே ஒரு கால் ஷீட்டெல்லாம் க்ரியேட் பண்ணாங்க. நாங்கள் 2 பேர் கிடக்கிறது அவ்வளவு கஷ்டமான விஷயம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நாங்கள் முதல் தடவை அம்மாவோடு தான் நான் அமெரிக்காவுக்கு போனோம். 1977 or 78 நினைக்கிறேன். போகிறதுக்கு முன்னால் 6 மாதத்துலேருந்து எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் சொல்லிட்டுருக்குறோம், நாங்கள் போகிறோம், பாட்டுகள் ஏதாவது இருந்தால் முதல்லையே பிளான் பண்ணிக்கங்கன்னு. நடக்காது நம்ம சினிமா உலகத்தில். கடைசி நாள் வரலும், தி லாஸ்ட் டே, யூ டோன்ட் பிலீவ், எல்லோரும் சொன்னால 19 சாங்ஸ் பாட்டிருக்காங்க. அதில் ஏறத்தாழ 12 பாட்டு அம்மா என்னோட பாட்டிருக்காங்க. காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்தது, வெடிகாலம் 1:30 மணி ஆச்சு நாங்கள் ரெக்கார்டிங் முடிக்கும்போது. 1:30 இன்னும் பாடுறது, இன்னொன்று ஒரு பாட்டு இருக்குது அப்படின்னு. சக்தி இல்லை, விட்டுருங்க. இது ஒரு தொல்லை மட்டும் இல்லை. ஸோ 6 o'clock ஒரு கால் ஷீட் எனக்காகவே, இவன் கிடக்கிறது கஷ்டம். 6 to 9 in the morning மியூசிஷியன்ஸ் வருவாங்க, ஐ ஹாவ் டு கோ அண்ட் சிங். அதுக்கெல்லாம் இவங்க ஏன் வரணும்? எனக்காக எவ்வளோ விட்டு கொடுத்துருக்காங்க தெரியுமா? நான் ஒரு தியேட்டர்லேருந்து ஒரு தியேட்டருக்கு பாயும்போது ஓடி ஓடி பாடணுன்னா அவங்க மேக்ஸிமம் காம்பினேஷன் இருக்கும்போது என் பின்னாலே வந்தாங்க, என் முன்னால் போகல, என் பின்னாலே வந்தாங்க. அவங்க எல்லாம் யாராவது கேட்டால் நான் ஏன் இப்படி கால் ஷீட் தரேன் நான், இவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்குன்னா அவ்வளவு. அவங்களாம் சரி, ஜானகியம்மா இருந்தாலும் சரி, என்னை ஒரு வளர்ப்பு பிள்ளையாக எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எனக்காக எவ்வளவு. ஒரு காலகட்டத்தில் மாற்றம் வந்தது. என்டிஆர் சாருக்கு பாட்டு பாட ஆரம்பித்ததுலேருந்து ஐயோ அதில் ஒரு 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 வேறு விதமான பாட்டுகளை அந்த மாதிரி எஃபெக்ட்டு அது இது அது அப்படியெல்லாம் கொடுத்து பாடினதான் என்டி ராமாராவுக்கு பாட முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு అమ్మ చేయను పక్కத்தில். అమ్మ బాలు ఎఫెక్ట్లన్నీ ఇస్తున్నారు, మీరు కూడా ఇవ్వాలి అని. அவங்க அருமையாக அழகாக மென்மையாக பாடக்கூடிய அந்த குரலில் அந்த எஃபெக்டெல்லாம் எப்படி வரும்? ரெக்கார்டிங் வந்ததே, ஐயா அது எங்கெங்கே என்னென்ன எஃபெக்ட் போடுறீங்களோ முதல்ல எனக்கு சொல்லுப்பா, நானும் அதே மாதிரி அங்கேயே போட்டுடுறேன். உயிர் எடுத்துகிட்டு இருக்காங்க ப்ரொடியூசர், மியூசிக் டைரக்டர். யாராவது யோ நான் பாடலையா, அவன் பாடினா என்ன, நான் இப்படி தான் பாடுவேன் சொல்லியிருக்கலாமே. அந்த அம்மா சொல்லலையே.
எத்தனை பேர் அவங்கவங்க கூட சிறு சிறு தியாகங்கள் பண்ணி இந்த இந்த ஒரு பொடியனை வந்து உருவாக்குனாங்க பாலசுப்ரமணியம் அப்படின்னு சொல்லி. எத்தனை பேர் கஷ்டப்பட்டாங்க. என் வீட்டில் எவ்வளோ தொந்தரவு கொடுத்துருக்குறேன். என் பசங்க வளர்ந்தது நான் பார்த்ததே கிடையாது. அதனால தான் இப்போ என் பேத்தி பேரனோட நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். பட் யூ கேனாட் கெட் பேக் தோஸ் டேஸ். பட் வி வர் ஒர்க்கிங் லைக் தட். இல்லைன்னா எங்கேருந்து பாட முடியும் 40,000 songs? ஹூ கேர்ஸ் ஹவு மெனி 1000 songs ஆர் தேர், ஹவு மெனி குட் சாங்ஸ் ஆர் தேர்? எத்தனை பேருக்கு பிடிச்சதுன்னு தானே முக்கியமான விஷயம். நான் ரெக்கார்டிங் தியேட்டருக்கு போய் என்னால் இந்த பாட்டு பாட முடியாதுன்னு சொன்ன அந்த பாட்டுக்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கும். நான் மகாமேதையை நினச்சி ரொம்ப ஒரு பைரவில் ஒரு உருப்படி பண்ணி கொடுத்துட்டு பாலு இல்லை பாடிட்டு எப்படி எனக்கு ஏபிசி தெரியாதே, சாபாசா தெரியாதே. சார் இது எனக்கு வராது, பெரியவங்க இருக்காங்க, தாசன்னா இருக்காங்க, பாலமுரளி சார் இருக்காங்க, அவங்க தான் பாட முடியும், என்னால் வர. என்ன பாலு நீ பாட முடியாது? அவ்வளவு நம்பிக்கை என் மேலே. என்னால் பாட முடியாதுங்க. நானே பாடினேன்னு ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, இது நான் கற்றுட்டு வந்து இங்கே வந்து கத்துறேன். அந்த மாதிரி விட்டு கொடுத்த பாட்டுகள் இருக்குது. என் மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சது இந்த சினிமா துறை. ஐயோ, 1 மொழியா 2 மொழியா, ஏன் எங்கெங்கேருந்தோ கூப்பிட்டு எனக்கு பாட்டு கொடுத்தாங்க. எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கிறேன். எல்லாரோட பாத பத்மங்கள் தொட்டு நான் தலையில் விபூதியாக வச்சுக்கணும். அங்கே உட்காந்துருக்கேன் அந்த பையன், சின்னவன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சின்னவர் தான். we have become friends since. அவங்க அப்பா என்னை வந்து அல்லுடுன்னு தான் கூப்பிடுவாங்க, மாப்பிள்ளைன்னு சொல்லி. அது எதுக்கு? அவர் தெலுங்கில் பேசுவார். ரே அல்லுடு ராரா பாகுண்டா வா, இந்த மாதிரி தான் பேசுவார். அப்போத்துலேருந்து இவரோட ஒரு ஸ்நேகம். அவர் நடிகரானார், நானும் அவரோடு சேர்ந்து சில படங்களில் நடிச்சிருக்கேன். பட் அவர் ஃப்ரெண்ட்ஷிப் இட்ஸ் மியூச்சுவல். தி பைண்டிங் ஸ்ட்ரிங் ரொம்ப டைட்டான ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் முகமது ரஃபி. அவங்க பாட்டுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் 2 பேர் சேர்ந்து அவர் சொன்ன மாதிரி அது we go on memorizing his numbers like that. Like sir, SSVM உங்கள் சம்ஸ்காரத்துக்கு நான் வணங்குகிறேன் சார். நீங்கள் எந்த பேராவது வச்சுருக்கலாம். ஒரு ஆடிட்டோரியத்தை கட்டி எத்தனையோ பெரியவங்க இருக்காங்க, உதவி பண்ணி உட்காருங்க சார் ப்ளீஸ். மாமேதைகள் இருக்காங்க, பெரிய பெரிய அரசியல்வாதிகள் இருக்காங்க, பெரிய பெரிய லீடர்ஸ் இருக்காங்க, அவங்க பேர் வைக்காங்க. எங்கள் அப்பாவோட பேர் வச்சுருக்கீங்க பாருங்கள். உங்கள் சம்ஸ்காரத்துக்கு வணங்குகிறேன் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், தி ஃபேமிலி ஆஃப் பாலமுரளி கிருஷ்ணா. என் தங்கைகள், என் தம்பிகள். எங்கள் அம்மா விட்டு போகும்போது நான் அங்கே இருக்க முடியல, நான் வேறு நாட்டில் இருந்தேன். அப்பாவோட அமரராகும்போது நான் எங்கே இருந்தேனோ எனக்கு தெரியாது. அந்த நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணி வாஸ் தி லாஸ்ட் ஃபெலோ டு கம். சார் வாஸ் தேர். நான் கார் இறங்கும் போது அங்கே இருந்தார் அவர். பார்த்து திரும்ப சேம் நைட் ஐ ஹேட் டு கோ பேக். இன்னொரு சின்ன விஷயம், மனசுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமான விஷயம் நான் சொல்ல. எல்லாருமே வந்து தமிழ்நாடு, சென்னை சம்பிரதாய சங்கீதத்துக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஸ்தானம் கொடுத்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரோ இறந்தபோது எத்தனை பேர், லட்சாந்திரம் பேர் போகிறாங்களே. When Balamurali passed away, how many people was there in the Antima Yatra? எத்தனை பேர் இருந்திருக்கணும். எந்த கவர்மெண்ட்டுக்குமே அவர் பேரில் ஏதாவது செய்யணுன்ற அப்படின்ன ஒரு மணிமண்டபமோ ஒரு ஸ்தூபமோ எங்கேயாவது ஒரு ஞாபகமோ அவர் சிலையோ யாரும் வச்சுருக்காங்க? என்ன பண்ணியிருக்காங்க? அதுக்கு தான் அவர் சம்ஸ்காரத்துக்கு வணங்குகிறேன்னு சொல்லி கோயம்புத்தூரில் அவர் தியேட்டருக்கு பேர் வச்சுருக்காரு. இந்த சின்ன சம்ஸ்காரம் நிறைய பெரிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு வரணும். பாலமுரளி கிருஷ்ணா இஸ் ஒரு சரித்திரம். He is a history. He is something very, very different from the not ordinary human beings, from any human being. He is a very, very different person. அவர் ஹியூமன் பீயிங்கே இல்லை, ஒரு அவதார புருஷர். நினைவுன்றதை எல்லாரும் நினைக்கலாம். அவர் பாட்டு இருக்கிறவரெல்லாம் இருப்பார், இசை இருக்கிறவரெல்லாம் பாலமுரளி சார் இருப்பார். ஆனால் நிறைய கிளாசிக்கல் மியூசிஷியன்ஸ் பாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர் மாதிரி எந்த மொழிக்கும் மரியாதை கொடுத்தவர் நான் பார்த்தது கிடையாது. எங்கே கமா வைக்கணும், எங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். தம்பி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தார். எந்த மொழியில் பாடி, ஹவு மெனி பீப்புள் ஹர்ட் ஹிம் சிங் பெங்காலி. அமேசிங் சிங்கிங். ரவீந்திரநாத் டாகூர் இருந்திருந்தார். இதுதானடா ரவீந்திர சங்கீத், இத்தனை வருஷமாக நான் கேட்டது இல்லையா நீ, அவ்வளவு அப்படி பாடினார் அவர். எந்த மொழியில் பாடினாலும் சரி, அது அவர் பாவம், எக்ஸ்ப்ரெஷன் அண்ட் உச்சரிப்பு, அதுதான் முக்கியம்.
శాంతము లేక సౌఖ్యము లేదు என்றதோ இல்லைன்னா ఎందరో மகானுபாவுன்றது எத்தனையோ மகானுபாவர் இருக்கார். அவரெல்லாம் வணங்குகிறேன் தியாகியர் சொன்னது ரொம்ப வினயமாக. அது அப்படி இல்லாமல் நாம் ஒருத்தர் தான் மகானுபாவன்ன்றது பாடினா அதுக்கு அந்த பாட்டுக்கு அர்த்தம் இருக்கா? அவர் எந்த ரசம் இருந்தாலும் சரி, பாட்டில் எந்த கீர்த்தனையிலையும் எந்த ரசம், அது ஸ்ருங்காரமோ பக்தியோ ரௌத்ரமோ பீபத்சமோ எது இருந்தாலும் சரி, அசைக்காமல் அந்த அளவுக்கு அவ்வளவு அழகாக பாடக்கூடிய ஒரு நாரத பிரம்மா மகானுபாவர். பிரம்மமானச புத்திரர், சரஸ்வதி புத்திரர், வணங்குகிறேன். எப்பொழுதுமே அவர் நம்ம மனசில் இருப்பாங்க. நான் யாரை பற்றியாவது சொல்லாமல் விட்டுட்டேன்னா தயவு பண்ணி மன்னிச்சுக்குங்க. I am overwhelmed. I have been crying actually. I have been crying. Really, I am enjoying crying. காரணம் என்னென்னா, லௌகிக பிரபஞ்சத்தில் சிலதெல்லாம் மறந்து போகிறதுக்கு நம்ம நடிக்கிறோம். அது மறந்து போய் அந்த உணர்வுகள் எல்லாம் கனீபவிச்சுட்டு ஒரு சிலையாக போயிடும் உள்ள. இந்த மாதிரி சந்தர்ப்பம் வரும்போது தான் அது கரகி உருகி கண்ணில் தண்ணியாக வரும். அதுதான் முக்கியமான ஒரு சந்தர்ப்பம். நம்ம அது அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வாழ்க்கையில் ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு அமோகமான ஒரு சந்தர்ப்பம். அப்படியே இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்த எல்லோருக்கும் சாஷ்டாங்க தண்ட பிரமாணங்கள் பாடுறேன். ஜனன மரண பய சோக விதூரம், ஜனன மரண பய சோக விதூரம், ஜனன மரண பய சோக விதூரம், சகல சாஸ்திர நிகமாகமசாரம், சகல சாஸ்திர நிகமாகமசாரம், சகல சாஸ்திர நிகமாகமசாரம், பிவரே முரளி ரசம், ரசனே பிவரே முரளி ரசம், பிவரே ராமரசம், ராமரசம். सर्वे जना सुजना भवन्तु, सर्वे सुजना सुखिनो भवन्तु. ஸ்வஸ்தி. ஸோ முதல்ல அவருடைய நேரடி சிஷ்யர்கள் டாக்டர் கே கிருஷ்ணகுமார், திருமதி பென்னி கிருஷ்ணகுமார் இருவரும். கிருஷ்ணகுமார் சார் பாலமுரளி கிருஷ்ணா சாரோட அந்த லாஸ்ட் அந்த 5 years he has just lived with him literally. அவரை தினமும் சாயந்தரம் பீச்சுக்கு கூட்டின்னு போய் அவர் எவ்வளோ விஷயங்கள் அவர்கிட்ட பகிர்ந்துன்னு இருக்கார். நிறைய சங்கீதம் பற்றி கற்றுன்னு இருக்கார். அவருக்கு நிஜமாகவே நம்ம எல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா அவருடைய இந்த சங்கீதத்தை உலகத்தில் பரப்புறதுக்கு இவங்க 2 பேரும் முக்கிய காரணமாக இருக்கிறார்கள். குருஜி அவர்களோட மேலும் 2 நேரடி சிஷ்யர்கள் சஞ்சய் ஸ்ரீ பல்சு மற்றும் கடலூர் எஸ்ஜே ஜனனி. ஸோ கிருஷ்ணகுமார் சார் கொஞ்சம் ஆஃப் தேங்க்ஸ் கொடுத்துருங்க. எஸ்பிபி சாருக்கு. சார், பாலு சார், அவர் இங்கே அவருடைய ஷூட்டிங் வீடியோ டிவி ஷூட்டிங்கெல்லாம் மாற்றி வச்சு இந்த நாளைக்கு இங்கே வருகை தந்து இந்த அவார்டு வாங்கினது எனக்கே அவர் சொன்ன மாதிரி ஸ்கிரிப்டட் பை குருஜி பாலமுரளி சார். எவ்ரி திங் ஹேப்பன் தட் வே. டிவிஜி சாரும் எங்களுடைய ஃபேமிலி எல்லாமே ஒரு ஃபேமிலி இன்றைக்கி தான் எனக்கு அது புரிய வந்தது. எவ்ரி திங் இஸ் எல்லோரும் இன்றைக்கி வந்திருக்கிற சுஷீலாம்மா, பாலு சார், கேவிஎஸ் கோபாலகிருஷ்ணன் சார், டிவிஜி சார், ஜெயந்தி ராமன் அவர்கள், இதுக்கெல்லாம் மேலே குருஜியுடைய குடும்பம், பாலமுரளி சாருடைய மகன்கள் சுதாகர், அபிராம், வம்சி, மகதி, அம்மாஜி எல்லாருமே சேர்ந்து எனக்கு ஒரு
இந்த ஒரு பணியை அளித்தது ஒரு பெரிய மகா பாக்கியமாக நான் கருதுகிறேன். என் குருஜிக்கு வேண்டி இதெல்லாம் பண்ணுறதுக்கு வேண்டி எல்லோரும் விபு பாலமுரளியோட பேரன், அவரோட பேரை வகிக்கின்றவன். எல்லோருக்கும் நன்றி.